ஓம் சாந்தி. சிஸ்டர் அமுதவல்லி, பிரதர் அருள் மற்றும் குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதன் பிறகு எல்லாருக்கும் ஓம் சாந்தி. ஏன்னா ஒரு மாதத்திற்கு பிறகு இப்போதான் நான் இந்த குரூப்பில் எல்லாருக்குமே மீண்டும் இணைந்து கூட சேர்ந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்காக குழுவிற்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா குமாரிகள்ல ஓம் அப்படின்னா நான் ஓர் ஆத்மா, சாந்தின்னு சொல்லும்போது அமைதி. நான் உங்க எல்லாருக்கும் ஓம் சாந்தி அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, முதல்ல எனக்கு நான் நினைவுபடுத்தி கொள்கின்றேன் நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு. அதன் பிறகு உங்கள் அனைவருக்கும் கூட நினைவுபடுத்துகின்றேன் நீங்களும் ஓர் அமைதியான ஆத்மா. இந்த உணர்வோடு நாம் சொல்லும் பொழுது அதுதான் அந்த ஓம் சாந்தி அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக கிரகித்து நாம் வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நியூ இயர்ல எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க போல. என்ன முந்தியெல்லாம் எப்படியும் மினிமம் 15 பேர் இருப்பாங்க, இப்போ 6 பேர் தான் இருக்கிறாங்க. நியூ இயர்ல நிறைய விஷயங்கள், அதாவது ரொம்ப பிஸி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது குரூப்ல. எனிவே நம்ம இன்றைக்கு தலைப்பு பார்க்கலாம். நாம போன வருடம் ஆன்மீகத்துல அடிப்படையான நிறைய விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். ஆத்மாவுடைய அஷ்ட சக்திகளை பத்தி பார்த்திருக்கோம். இப்ப இந்த வருடம் ஆத்மாவினுடைய பண்புகள், அதாவது குவாலிட்டிஸ், நற்குணங்கள், இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது. கடல் போல இருக்கு, நிறைய குணங்கள் இருக்கு வாழ்க்கையில நாம் கிரகிக்க வேண்டியது. எப்படின்னா இந்த குணங்கள் தான் அலங்காரம், மனித வாழ்க்கைக்கு அலங்காரம். எப்படி இப்போ ஒரு பூங்கொத்து, ஒரு பொக்கே நம்ம தயார் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மலர்களே இல்லாம கூட ஒரு பூங்கொத்து செய்ய முடியும், ஆனா அதுல மலர்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூங்கொத்துல அது அழகு சேர்க்குது. அது போல் ஒரு மரம் இருக்குன்னா அதுல பூவே இல்லை அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி அழகு. ஆனா அந்த மரத்துல பூ இருக்கும் அப்படின்னா அது ஒரு அழகு. அது போல மனித வாழ்க்கையில எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு மதிப்பு மிக்கதாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் நம்மளால் ஆக்கிக் கொள்ள முடியும். இந்த தெய்வீக குணங்கள் நமக்கும் சுகத்தை கொடுக்கும், நம்மோடு வசிப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்கள், நம் வாழ்க்கையில வர எல்லாருக்கும் கூட சுகத்தை கொடுக்கும் நற்குணங்கள். எப்படி விகார குணங்கள் தனக்கும் பிரத்யாருக்கும் துன்பத்தை கொடுக்குதோ, அதற்கு எதிர்மாறாக தெய்வீக குணங்கள் நமக்கும் பிரத்யாருக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த விதத்துல இன்றைக்கு முதல் தெய்வீக குணமாக பாராட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் நம்முடைய தலைப்பு. ஆங்கிலத்துல அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம், அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாராட்டுவது அப்படின்னா நாம குறிப்பிட்ட நம்ம எல்லாருமே செய்யறோம். நம்ம வாழ்க்கையில பாராட்டுறது புதிய விஷயம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு அக்கேஷன், பாராட்டக்கூடிய அந்த தருணம் வருவதற்காக நம்ம எல்லாமே காத்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு பிறந்த நாள், ஒரு வெட்டிங் டே அப்படின்னா நாம அது ஞாபகத்துல வச்சிருந்து மறக்காம அவங்கள கூப்பிட்ட அன்னைக்கு வாழ்த்து சொல்லிடுறோம் இல்லைங்களா? அதுவும் பாராட்டுவது தான். அதாவது அவர்கள் பாராட்டுதல் அப்படின்னா இன்னும் நம்ம மேல கேட்க கேட்க அதனுடைய உண்மையான பொருளை நாம புரிந்து கொள்ள போறோம். ஏன்னா எப்ப ஆழமான பொருள் புரியுதோ அந்த அளவுக்கு தான் நாம அதை பயன்படுத்த முடியும். ஏன்னா இப்ப வெறுமனே அதை வெறும் அப்ரிசியேஷன் அப்படின்னா பாராட்டுதல் அப்படின்னா, யாரோ ஒரு பிரைஸ் வாங்கினாலோ
ஏதோ ஒரு விதமான ஒரு வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும்போது மட்டும்தான் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த விஷயத்தை பத்தி நம்மளால ஜாஸ்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எந்த அளவு ஜாஸ்தி நமக்கு அந்த விஷயத்தை தெரியுதோ, அந்த அளவுக்கு தான் நம்மளால அதை பயன்படுத்த முடியும். இப்போ இன்னைக்கு நாம இந்த டாபிக்க பத்தி நெறைய ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் பொழுது, இப்ப பாராட்டுறதுக்கு எத்தன விஷயம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே இல்ல, யாருக்கும் வெட்டிங் டே இல்ல. நியூ இயரும் முடிஞ்சு போச்சு. என்ன பாராட்டுறது? மேபி வீக்கெண்ட் வருது அப்படின்னு நாம நினைப்போம். அதாவது பெ ரொம்ப விஷயங்கள் இல்ல பாராட்டுறதுக்குங்கிற மாரி இருக்கும். ஆனா இந்த தலைப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் நாம் பாராட்டுவதற்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதுதான் டிஃபரன்ஸ். மேலோட்டமாக ஒரு விஷயத்தை கேட்பதற்கும், ஒரே ஒரு வார்த்தையை மேலோட்டமாக கேட்பதற்கும், அந்த ஒரே ஒரு வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ளும் போதும் அதுதான் டிஃபரன்ஸ். ஏதோ ஒரு நாள் எதையோ பாராட்டுறதுக்காக காத்திருக்கிறது போயி, ஒவ்வொரு நொடியும் நாம் பாராட்டக்கூடியவர்களாக ஆகிடுவோம். அதுதான் அந்த சிந்தித்து புரிந்து கொள்வதனுடைய மகிமை. ஸோ பாராட்டுதல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மென்ட் பை அப்ரிசியேஷன்? அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் எதையெல்லாம் நான் பாராட்ட முடியும்? வாட் கேன் ஐ அப்ரிஷியேட்? இன்னைக்கு இந்த மாதிரி நல்ல நாள், ஒரு விசேஷமான ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் நாம பாராட்டுறோம். ஸோ எதையெல்லாம் நான் பாராட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறேன். அதன் பிறகு என்ன பண்ண போறோம்? why should I appreciate? ஏன் நான் பாராட்டணும்? அதுக்கப்புறம் இந்த பாராட்டுறது சுலபமா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பாராட்டணும்னு நமக்கு தெரியணும். எதையெல்லாம் பாராட்டணும்னு நமக்கு தெரியணும். அதன் பிறகு மனசு வரணும்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இது நல்லதுன்னு தெரிஞ்சா கூட மனசு வராது. மனசு பெரிய மனசா இருக்காது. இல்லைன்னா பொறாமை வந்துடும். அதெல்லாம் வந்துச்சுன்னா பாராட்ட முடியாது. அப்ப என்ன ஆயிடும்? நல்லதுன்னு தெரிஞ்சா கூட, பரவாயில்லன்னு தோணுனா கூட பாராட்டுவது சிரமமாக இருக்கு. ஸோ வை இட் இஸ் டிஃபிகல்ட்? ஏன் நம்ம கஷ்டமா இருக்கு? அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்புறம் பாராட்டுதல் அதில் அப்படின்னா அந்த விஷயத்துல என்னெல்லாம் அடங்கி இருக்கு? வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன்? இதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அப்போ பாராட்டுவது அப்படின்னா என்ன? வாட் இஸ் மென் பை அப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெக்கக்னைசிங், அதாவது அங்கீகரிப்பது. பாராட்டுறோம், வாயை திறந்து சொல்றோம், பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றோம்னா அங்கீகரிப்பது. ஒருவர் செய்யும் ஒரு செயலை, ஒருவர் செய்த ஒரு விஷயத்தை நாம் வாயை திறந்து சொல்றோம். ஆக்ட் அப்படின்னாக்களே, நாம செய்யறோம் ஒரு செயல் அப்படின்னாலே அது பாராட்டுதல். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. அது ரொம்ப ஒரு மதிப்பு வாய்ந்த வேல்யூபிள், முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது அதனுடைய வேல்யூ புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே அப்ரிஷியேட்டிங். அது போல ஒரு நல்ல குணங்களை, நல்ல விஷயங்களை யார்கிட்டயாச்சும் பார்க்கும்போது, நல்ல விஷயங்களை கேட்கும்போது அதுல ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது இஸ் ஆக்ட் ஆஃப் அப்ரிசியேஷன், அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரி நன்றி உணர்வு, அதுவும் கிராட்டிடியூட்னு சொல்றது ஆங்கிலத்துல, அதுவும் கூட அப்ரிசியேஷன், பாராட்டுறது. அப்புறம் ஒரு சூழ்நிலை சரியா புரிஞ்சுக்கிறது கூட இஸ் டு அப்ரிஷியேட். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. எப்பயும் நம்மளை அழைக்கிறவங்க, ஆனா நம்மளை அழைக்கல. நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படியோ நம்மளை கூப்பிடாம விட்டுட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்?
இவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு நாம இருப்போமா? இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன ஏதுன்னு நம்மளா ஃபோன் பண்ணி கேட்போமா? நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி எப்படியோ இது தவற விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த சூழ்நிலைய புரிஞ்சுட்டு நாமளா ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். இது அவரவர்களுடைய உறவு முறையையும், அவர்களுடைய மனம் எவ்வளவு பரந்ததாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து விஷயம். இதை செய்தா தான் சரி அப்படின்ட்டு கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அது கூட பாராட்டுவது. இப்படிப்பட்ட சூழல்ல அவங்க இருந்தாங்க. இதனால இத மறந்திருக்கலாம் நம்மை அப்படின்னு. ஒரு பெரிய மனம், தாராள மனம். அதன் பிறகு இதையெல்லாம் இந்த 4, 5 விஷயத்தையும் நம்ம செய்றோம்னா, இதற்கு பெயர் தான் பாராட்டுதல். அப்ரிசியேஷன் அப்படின்னு. ஸோ பாராட்டுதல், அப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன? 3 விஷயம் தான் மொத்தம் ஆக்சுவலா. ஒண்ணு வந்து வேல்யூயிங், அதாவது மதிப்பு கொடுப்பது. எந்த விஷயத்தை நாம் மதிப்பு மிக்கதாக கருதுகின்றோமோ, அதை வந்து நாம் பாராட்டுவோம். 2வது விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படின்னா நாம பாராட்டுவோம். 3வது நன்றி உணர்வு. இந்த 3 விஷயம் இருக்கு அப்படின்னா பாராட்டுவது அப்படின்னு அர்த்தம். நாம வந்து இத அன்றாட வாழ்க்கையில செய்றோம். ஆனா எப்படின்னா, ரொம்ப லிமிட்டடா இருக்கு. லைக் சில்ட்ரன்ஸ் டே, நியூ இயர், அப்புறம் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, நேஷனல் டே இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு நாள வச்சு, அன்னைக்கு அத வந்து பெருசா நினைச்சுட்டு நாம விட்டுடுறோம். ஸோ அப்படி இல்லாம, இந்த அப்ரிசியேஷன் பாருங்க இப்ப மத்தவங்கள பாராட்டணும் அப்படிங்கிறப்ப கூட நமக்கு புரியாம இருக்கலாம். இது என்ன பெரிய விஷயம்? இது ஏன் டெய்லி நம்ம செய்யணுங்கிற மாரி. ஆனா இப்ப நம்மள வந்து யாராச்சும் பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருக்கு? பாராட்டை கேட்கும்போது எப்படி இருக்கு? அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லைங்களா? ஏன்னா எல்லார்கிட்ட இருந்தும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு வருது. நாமளா ஒரு மோட்டிவேஷனோட, ஒரு உற்சாகத்தோட, நம்ம எனர்ஜில நாம இருக்கிறோம். ஆனா, இவ்வளவு பேர்கிட்ட இருந்தும் அந்த பாராட்டுதல்கள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த எனர்ஜி எல்லாம் கலெக்டிவா வரும்போது, நமக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா? அந்த அப்ரிசியேஷனால. ஸோ, இதை வந்து நாம நம்மை யாராவது பாராட்டும்போது நாம் உணரும் இந்த உணர்வு. இந்த உணர்வை நாம மத்தவங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல உணர்வுகள் தானே! இல்லைங்களா? கொடுக்கலாமே தாராளமா. நாமளும் அதை உணரலாமே! அப்போ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி. இப்ப எனர்ஜி வந்து ஏன் முக்கியம்? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எதை செய்யணும்னாலுமே நமக்கு வாழ்க்கையில வந்து ஒரு எனர்ஜி வேணும். சக்தி வேணும் இல்லைங்களா? இப்ப நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த பேசிக்கா அந்த எனர்ஜி இன் அதர் வேர்ட்ஸ் ஊக்கம், உற்சாகம் இருந்தா தான் நம்மளால அதை செய்ய முடியும். அப்போ அந்த உற்சாகம், அந்த எனர்ஜி அப்படிங்கிறது எங்க இருந்து கிடைக்கும்? நாம அதுக்கு டெய்லி இந்த மாரி உட்கார்ந்து எத்தன கிளாஸ் கேட்க முடியும்? இல்லைங்களா? கேட்கலாம் தப்பில்ல. அந்த மாரி ஒரு விஷயத்தை கேட்கணும், அது கேட்டா தான் நமக்கு வரும்னா, நம்ம டிபெண்டன்ட்டாவே இருப்போம் லைஃப்ல. அப்போ யாரு சக்தி குடுப்பா? யாரு நம்மள மோட்டிவேட் பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வகுப்புகளுக்காக நம்ம வந்து காத்திருக்கணும். ஆனா, நான் வந்து நான் என்னையும் நான் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிறேன். என்னையும் என்னால பார்த்துக்க முடியும். மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறேன். ஸோ இந்த மாரி நாம இருக்கணும் அப்படின்னா, நமக்கு நெறைய எனர்ஜி தேவை. அப்போ அந்த எனர்ஜி எங்கேருந்து வரும்னா, நம்மை நாம் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மை நாமே நாம் சக்திசாலிகளாக ஆக்கிக் கொள்ளணும். எப்படி அது முடியும் அப்படின்னா, இந்த மாரி நல்ல தெய்வீக குணங்களை நாம் வளர்த்துக் கொள்வதை ஒரு பொழுதுபோக்காக, வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாக நாம வச்சிருக்கணும். குணங்கள் எந்த இடத்துல, எந்த உறவு முறையில, எந்த மாரி சூழ்நிலையில நமக்கு வேண்டிய குணங்கள் இல்லாம இருக்கு. பொறுமை
இல்லாம இருக்கா? புரிந்துணர்வு இல்லாம இருக்கா? என்ன வந்து நம்மை நாம் பார்க்கிறது. அப்போ இந்த அப்ரிசியேஷன் பாராட்டுவது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதை பாராட்டக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எதார்த்தத்தை வந்து நாம நிராகரிக்க மாட்டோம். எதார்த்தம்னா இப்போ ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அது எதார்த்தம். அதை வந்து நாம ஒண்ணும் நடக்காத போல இருக்க முடியாது. நம்மளுடைய மனோநிலை எல்லாரையும் எல்லா சிறப்பான விஷயங்களையும் எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்குன்னா, எதார்த்தத்தை நம்மால் உதாசீனப்படுத்தவே முடியாது. யாருடைய வெற்றியாக இருந்தாலும் நம்மால் பாராட்ட முடியும். அது எப்படி அப்படின்னா, நாம தான் இதை வந்து சூஸ் பண்றோம். நான் செய்யணும்னு நானா இதை பாராட்டணும் அப்படின்னு நானா தேர்ந்தெடுத்து அதை வந்து செய்றேன். அண்ட் அது அது என்னன்னா, எந்த வாழ்க்கையில எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா, நான் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்து, விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு அந்த பாராட்டுற குணம் இருக்கு. அ ஏன்னா, சில பேர் வந்து சும்மா என்ன பாராட்டுறது அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், இப்ப நாம வந்து சாதாரணமா நினைப்போம். யாராச்சும் வெற்றி பெற்றிருக்காங்க, இல்ல எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா, தோல்வி பெற்ற ஒருவரை கூட நாம் உற்சாகப்படுத்துகின்றோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் பாராட்டுவது. ஏன்னா, தோல்வி அப்படிங்கிறது இஸ் நாட் ஒரு ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும், நாம் கற்றுக்கொண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு துளிதான். கல்லாதது உலகளவு இருக்கு. அப்படி பார்க்குறப்போ, தோல்வி அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்திலயுமே ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. நாம் எந்த விஷயத்தை படிக்கணும் அப்படின்னாலும், பல விஷயங்களை அந்த நமக்கு தெரியல அப்படின்னாலும், அதுவும் ஒரு அ தெரிந்து கொண்ட விஷயம் தானே! எனக்கு இது தெரியலேன்னு நான் தெரிஞ்சுகிட்டதும், ஒரு தெரிந்து கொண்ட விஷயம் தான். அதனால தோல்வி அப்படிங்கிறது, வெற்றி இல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது வாழ்க்கையில. அதனால நம்ம பாராட்டணும். நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய மனோநிலை அப்படி இருக்குன்னு சொன்னா, நமக்கு 1000 விஷயங்கள் இருக்கு பாராட்டுவதற்கு. அது எப்படி நாம செய்ய முடியும் அப்படின்னாக்கா, அந்த விஷயங்கள், அந்த சூழ்நிலைகள், அந்த மனிதர்கள் எது நம் முன்னால வந்தாலும், எல்லாத்துலயும் இருக்கிற நன்மையை நம்மால் பார்க்க முடியும். பாசிட்டிவ நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா, நம்மால் பாராட்ட முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுருக்கமா எப்படி நாம வச்சுக்கணும் அப்படின்னா, ரெகக்னிஷன் ஃபர்ஸ்ட் அடையாளம் காண வேண்டும். அந்த பாசிட்டிவ் ஆக்கப்பூர்வமான அம்சத்தை அடையாளம் காண வேண்டும். அதன் பிறகு அதனை அடையாளம் கண்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வேல்யூ பண்றோம், மதிப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில எதை தான் நாம வந்து என்ஜாய் பண்றது அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். எவ்ரி சிங்கிள் திங் இன் லைஃப். நாம நன்றி உணர்வோட இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் பாராட்டு. இப்ப இந்த நேரம் நாம கொடுத்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும். இது வந்து மிக, 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 மிக ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம உயிரோடு இருப்பது, சுவாசிப்பது, பெரிய நன்றி உணர்வோடு நாம் சுவாசம் எடுக்கணும். ஒவ்வொரு சுவாசமும். ஏன்னா, இன்றைக்கு இன்றைக்கு உலக அளவுல இந்த ஒரு சுவாசத்திற்காக போராடுபவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிக் கொண்டு. ஆனால், இன்றைக்கு வந்து நாம அந்த சுவாசம் நமக்கு சகஜமாக, இயல்பாக இருக்குன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வாழ்க்கையை பாராட்டுவதற்கு. அதுபோல பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து பாருங்க, ஏதேதோ வாழ்க்கையில மனிதர்கள் கவலை, உடலால கவலை, உடல்நிலை சரியில்ல, உறவுகள் சரியில்ல, பணம் இல்ல. எது எதுக்கோ மனிதர்கள் அவங்களுடைய நேரத்தை இந்த க்ஷணம் அவங்க பிஸியா இருக்காங்க. அதுல எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு. ஆனா நம்முடைய
ஒரு நேரத்தை பாருங்க. வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வதற்கு, இன்னும் பொருள் நிறைந்ததாக ஆக்கிக் கொள்வதற்காக நாம நேரம் கொடுக்க முடியுதுன்னா, அது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ இந்த பாராட்டணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம், அந்த மனோநிலைக்கு நாம வந்துட்டாலே, எல்லாத்தையுமே நம்ம பாராட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்படின்னா எல்லாமே நமக்கு பெருசா படும் வாழ்க்கையில. அப்படி பெருசா படுறதுன்னா என்னன்னா, நம்ம மதிப்பு கொடுத்து நடத்துவோம். நம்முடைய வாழ்க்கையையும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பை கொடுப்போம். அப்போ இந்த க்ஷணம் நான் எதையெல்லாம் குறித்து ஒரு நன்றி உணர்வோட இருக்கிறேன்னா, முதல்ல ஐ அம் பிரீதிங். ஐ அம் ஏபிள் டு பிரீத் பீஸ்ஃபுல்லி, ரெஸ்ட்ஃபுல்லி. எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்ல முடியும். எத்தனை விஷயங்கள் இருக்கு. நல்ல ஆரோக்கியம் இருக்கு. நல்ல மனநிலை இருக்கு. என் குடும்பம், என்னுடைய நண்பர்கள், இந்த பூமி, இந்த சுத்தமான காற்று, நல்ல ஒரு வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கையில கிடைத்திருக்கிற இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த படைப்பாற்றல் மிக்க ஒரு உணர்வு, நமக்கு பாடத் தெரியும். நம்மளால சந்தோஷமாக இருக்க தெரியும். பல பேருக்கு நன்மை செய்ய நமக்கு மனம் இருக்கு. நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கு. நல்ல டீச்சர்ஸ் நமக்கு இருக்காங்க லைஃப்ல. நல்ல நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நல்ல விதமான நிறைய மெமரிஸ் நமக்கு இருக்கு வாழ்க்கையில. நல்ல சாப்பாடு இருக்கு. இருக்க நல்ல இடம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை ஒவ்வொன்றத்தையும் நாம நினைச்சு நன்றி உணர்வோட இருக்கணும்னா இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரெய்ஸ் ஆயிடும். அப்போ இந்த எனர்ஜி லெவல் ரெய்ஸ் ஆயிடுச்சுன்னா, அது எப்படின்னா, இந்த சூரியன் உதயமான பிறகு எப்படி ஒளி எல்லா இடத்துலையும் சென்று ஒரு புதுமையை உண்டாக்குதோ, அது போல் நம்ம கிட்ட அந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹை ஆயிடுச்சு அப்படின்னா, யார் நம்ம கிட்ட வந்தாலும் நமக்கு கொடுக்க தான் தெரியுமே தவிர எடுக்க தெரியாது. கொடுப்பவர்களாகவே இருப்போம் நாம. ஸோ இந்த பாராட்டுவது அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அந்த பாராட்டுவது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம கிட்டையும் பிரத்தியார்கிட்டையும் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம பார்க்கவே கத்துக்கிறோம்ல, பார்த்துட்டோம்ல ஒரு நல்லதை. நல்லதை பார்க்கறதுனால தானே நம்மளால அதை புகழ முடியுது, பாராட்ட முடியுது. அதனால நம்ம கிட்ட இருக்கிறதும் மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லதை எல்லாம் வெளியில கொண்டு வந்துரும் இந்த குணம். அப்போ இது எல்லா நல்லதுக்கும் அடிப்படையான குணம் இது. இந்த ஒரு குணம் இருந்துச்சுன்னா பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஏன்னா எனர்ஜி லெவல் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம என்ன ஒரு எசன்ஸா சொல்லணும், பாராட்டுதல் அப்படின்னா ஒரு எசன்ஸ் என்னன்னா, முதல் விஷயம் நம்முடைய வாழ்க்கையை பாராட்டணும். அப்ரிஷியேட்டிங் லைஃப் இட் செல்ஃப். அதாவது இப்ப சுவாசம் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த லைஃப் இட் செல்ஃப், அதை பாராட்டணும் முதல்ல. அடுத்தது நம்மை நாம் பாராட்டிக் கொள்ள வேண்டும். அது சுயமரியாதை, ஆணவம் கிடையாது. அதே மாதிரி உலகத்தை பாராட்டணும், மற்றவர்களை பாராட்டணும். நாம் ஒருவர் மற்றவரோடு இருக்கும் அந்த இன்டர் கனெக்ஷன். நாம் எல்லாம் ஒருவர் மற்றவரோடு சம்பந்தப்பட்டவர்கள், தனித்தனிப்பட்டவர்கள் கிடையாது. நோ மேன் இஸ் அன் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. தனித்தனியா ஒருத்தரால வாழ முடியாது. நாம் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக, ஒரு ஊராக, ஒரு நாடாக, ஒரு உலகமாக எல்லாரும் சேர்ந்துதான் இன்டர் கனெக்ஷன். இதையும் நாம் பாராட்ட கத்துக்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியம், பின்னாடி அதை பத்தி பார்க்கலாம். அதன் பிறகு இந்த மாதிரி பாராட்டுவதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? பல விஷயங்களோட இருக்கு. ஆனா ஆரோக்கியம் ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு டாபிக்ல நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா ஜாஸ்தி நேரம் இருக்காது இல்லையா? ஸோ டோட்டலா இந்த பாராட்டுதல், அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு இமோஷன், ஒரு உணர்வு. அந்த உணர்வை நாம உணர்வதற்கு நம்ம ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. எப்ப நல்ல உணர்வுகள் நமக்குள்ள அதிக நேரம் இருக்குன்னா, அதெல்லாம் ஹீலிங் எனர்ஜி. ஆற்றக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இந்த உணர்வுகளுக்கு.
ஓகேங்களா? இப்ப லைஃப் வாழ்க்கையை பாராட்டுவது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன? வாழ்க்கையை பாராட்டுறதுன்னா என்ன? அதான் லைஃப் வாழ்க்கை அப்படின்னாலே இந்த க்ஷணம், நவ், திஸ் வெரி மொமெண்ட், இந்த ஒரு க்ஷணம், இதுதான் எதார்த்தம். 9 மணி, 10 மணி அதெல்லாம் தெரியாது. அந்த நேரம் வந்தா தான் தெரியும். ஆனா இந்த க்ஷணம், லைஃப் இஸ் நவ், இதை வந்து நான் பாராட்டணும். அப்படின்னா என்ன? அந்த நன்றி உணர்வோடு அந்த சுவாசத்தை எடுக்கிறது. பயனுள்ள வகையில என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறேன்னா, அது பாராட்டுவது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு உதாரணம். ஏன்னா, இப்ப இந்த வாழ்க்கையே எடுத்துக்கங்களேன். எவ்வளவோ ம் அ சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள், எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு பாருங்க. ஆனா வாழ்க்கை இந்த ஒரு பூமியில மட்டுமே வந்து சாத்தியம் அப்படிங்கிற போது, வேற எங்கேயுமே மனிதன் வாழ முடியாது. இந்த பூமியில மட்டும் தான் வாழ முடியும் அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லைங்களா? நாம இங்க வாழணுங்கிறதுக்காக இயற்கை அவ்வளவு விஷயங்களை செய்து கொடுத்திருக்கு. நாம பாருங்க ஒரு சின்ன ஆத்மா, ஒரு லைட் இல்லைங்களா? வெறும் ஒரு ஒளியினால என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த ஒளி ஆத்மாவிற்கு ஒரு உடல் அப்படிங்கிற ஒரு ஆடை, ஒரு கருவி, ஒரு கார், ஒரு சாதனம் அப்படிங்கிறது கிடைக்கும்போது, அந்த உடலை கொண்டு ஆத்மா வாழ்க்கையை அனுபவம் பண்ணுது. இப்ப இந்த பஞ்சபூதங்கள் ஆன இந்த உடலை இயற்கை நமக்கு கொடுக்கல அப்படின்னா, இந்த பூமி இவ்வளவு அழகானதாக இருந்தா கூட நம்மால் வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. அப்போ நாம் வாழணுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விஷயங்களை மேற்கொண்டு செய்திருக்கு, எப்படி சாத்தியமாக்கி இருக்கு. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? எந்த மனிதராலும் இதையெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ நாம வாழணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஒன்று கூடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, எவ்வளவு மதிப்பு மிக்கது மனித வாழ்க்கை இல்லைங்களா? அப்ப அதை பாராட்டும் போது நம்மளுடைய மனம் எப்படின்னா பறந்து விரிந்து பெரிய தாராள மனம் அப்படின்னு ஆகும்போது நமக்கு இயற்கையாக விட்டு கொடுக்கும் தன்மை, பரோபகாரம், மற்றவர்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு பெருந்தன்மையோடு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போயிடும். இதுதான் வாழ்க்கையை அப்ரிஷியேட் பண்றது. அந்த ஒரு மதிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் உலகளாவிய முறையில இந்த குளோபல் வார்மிங்கை பத்தி நிறைய கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம ஒரு இந்த பூமியை நாம காப்பாத்துறது, இயற்கை பேரிடர்கள் இருந்து எப்படி இந்த பூமியை காப்பாத்தி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அருவி, எங்க மலை, எங்க போனாலும் நோ பிளாஸ்டிக், நோ பிளாஸ்டிக் எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு மேல பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இந்த உலகத்தினுடைய ஒரு மதிப்பை இவ்வளவு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்லாம் நாம தெரிஞ்சு உணர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு பூமியை வந்து இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணோம், சாவர காலத்துல சங்கரா சங்கராங்கிற மாதிரி இப்ப வந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். எப்படி வந்து மாசுபடாம நம்ம வந்து திரும்ப உலகத்தை கொண்டு வர முடியும், அது ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? சோ அதனால வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற இயற்கை கொடுத்திருக்கிற அனைத்து விஷயங்களையும் நாம் பாராட்டும் போது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் வளரும். ஆனா நாம வந்து அதனுடைய மதிப்பு தெரியாம இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும். இப்ப பாருங்க உதாரணத்திற்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம். உடல் ஆரோக்கியமாகட்டும், மன ஆரோக்கியமாகட்டும் பெரிய செல்வம். ஆனா அதை வந்து நாம் உணராம வெளியில இருக்கிற இந்த பணம், காசு இது மட்டுமே செல்வம் அப்படின்னு நாம நினைக்கிற போது என்ன பண்றோம்? சின்ன வயசுல எல்லாம் ஓடி 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 சம்பாதிச்சுட்டு
ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம, பேலன்ஸே இல்லாம லைஃப்ல பணமெல்லாம் சம்பாதிச்சு முடிச்ச உடனே, வயதான போது ஆரோக்கியம் இல்ல, பணம் இருக்கு. அந்த மாதிரி ஆயிடும். அதனால வாழ்க்கையில ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றது. ஆரோக்கியமான முறையில ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே நமக்கு வரணும். எந்த அளவுக்கு பொருள் செல்வம் வாழ்க்கையில நமக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் ஒரு செல்வம். மன ஆரோக்கியம் ஒரு செல்வம். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு இருக்கணும். அப்போ எதை நாம பாராட்டலையோ, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையிலிருந்து காணா போயிடும். அதை ஏன்னா நம்ம மதிப்பு கொடுக்கல. அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இன்றைய நாள் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாராட்டுவதை ஒரு கேமாக ஆக்கிக்கணும். இன்னைக்கு காலையில இருந்து முடிய போகுது இன்னைக்கு நாள். ஒரு தரமான நம்ம தேங்க்யூ சொல்லியிருப்போமா? காலையிலேருந்து யாருக்காச்சும் சொன்னோமா? இல்ல எதுக்காச்சும் அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துச்சா? நம்மள அந்த ஜாஸ்தி பழக்கம் இல்ல. தேங்க்யூ சொல்ற பழக்கம் ஜாஸ்தி இல்ல. ஆனா நாம டெலிபரேட்டா நாம பல விஷயங்களையும் பாராட்டி நாம தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு நம்ம நாள் முழுக்க சொல்லணும். நமக்கும் சொல்லணும், பிரத்யாருக்கும் சொல்லணும், நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களுக்கும் நாம் சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? அந்த உதாரணத்துல பார்த்த மாதிரி சிறுக 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 இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து காணாவே போயிடும். அப்போ இது வாழ்க்கையை பாராட்டுவது. அடுத்தது சுயத்தை பாராட்டுவது. நம்மை நாம் பாராட்டுவது. நம்ம இல்லாம வேற யார் நம்மளை சிறந்த முறையில பாராட்ட முடியும்? ஏன்னா நம்மை பற்றி நமக்குதான் அகமும் புறமும், உள்ளேயும் வெளியிலையும், இன்சைட் அவுட் நம்மை சிறந்த முறையில அறிந்தவர்கள் நாம் தான். நம்ம பிரத்யாருக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியும் எந்த நோக்கத்தோட நாம பேசுறோம், எதையாவது எதிர்பார்த்து யார்கிட்டயாச்சும் எதையாச்சும் செய்யறோமா, பேசுறோமா, நம்மை நாம் சிறப்பாக நாம் உணர்வோம். அதனால் நம்மை நாம் பாராட்டிக் கொள்ள வேண்டும். இது ஆணவம் கிடையாது. ஆணவத்திலேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டது. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்னு சொல்றது. இதை நாம வளர்த்துக்கணும். அதாவது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயத்தின் மீது மரியாதை நமக்கு இருக்குன்னா வேற யார்கிட்ட இருந்தும் நம்ம மரியாதையை எதிர்பார்க்க வேண்டாம். சுயமரியாதையில நாம் இருக்கும்போது தன்னால மரியாதை நம்ம தேடி வரும். அப்படி யாரும் நமக்கு கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு அது பெரிய விஷயமா நம்மை பாதிக்காது. நாம் சுயமரியாதையில இருக்கும்போது. ஏன்னா நானே தான் எனக்கு மரியாதை கொடுக்குறேன். நான் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா என்கிட்ட இல்லை, என்னை பத்தியே எனக்கு மரியாதை இல்லைன்னா தான் யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாம காத்திருக்கணும். அப்ப ஏமாற்றுதல் ஏற்படும். ஏமாற்றம். ஆனா நான் செய்யும் செயலினால் என் மீது எனக்கு மரியாதை இருக்குன்னா அதுதான் சுயமரியாதை. இது ஆணவம் கிடையாது. இதை நாம வளர்த்துக்கணும். சுயத்தை. எனக்கு என்னை பிடிக்குமா? அதுதான் சுயமரியாதை. அப்போ இதை நாம வளர்த்துக்கணும், ஆழமாக்கிக்கணும். அதனால நம்முடைய சுய மதிப்பை, வேல்யூ, வாட் யூ வேல்யூ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி மதிப்பாக நீங்கள் உணரும் ஒரு விஷயம் என்ன? உதாரணத்துக்கு நான் பொய்யே சொல்ல மாட்டேன். எத்தனை வருஷமா? ஓ, இத்தனை வருஷமா நீங்க பொய்யே சொல்லலையா? அவ்வளவு தூய்மையா இருக்கிறீங்களா? பாராட்டுக்குன்னா ஒயிட் எலிஃபென்ட், லைக் ஒயிட் லைஸ் அந்த மாதிரி சொல்றது உண்டு. சும்மா பேருக்கு சொன்னேன். அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல குணங்களின் அடிப்படையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? வாட் யூ வேல்யூ அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ அந்த ஒரு மதிப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து நன்றி உணர்வு வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு
நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு குணங்கள், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிச்சான கல்ச்சர் இருக்கிற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பொறந்து வளர்ந்ததுலேருந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து அந்த குணங்கள் வந்து வாழ்க்கையில வந்துடுச்சு. அப்போ பிற்காலத்துல நீங்க வந்து உணர்ந்து பார்க்குறீங்க, என் தாய், தந்தை என்னை எப்படி வளர்த்துருக்காங்க? எங்க குடும்பம் எப்படி வந்து என்னை வளர்த்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு வரும். கடவுளே! நான் என்ன புண்ணியம் செய்தேன் இப்படிப்பட்ட குடும்பத்துல பொறக்கறதுக்கு. பலரும் பலவிதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் விஷயங்கள் எல்லாம் எனக்கு தினமா எனக்கு எல்லாமே இருக்கே! அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கும்போது, அதை தொடர்ந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்துடுது. அதுதான் அந்த வேல்யூ. நம்மை நாம் மதிப்பீடு செய்யணும். அப்போ இதனால வரும் இந்த அழகு இருக்கு இல்லையா? இதுதான் ரியல் பியூட்டி. இட்ஸ் நாட் அபௌட் நம்ம கண்ணு எவ்வளோ பெருசா இருக்கு, மூக்கு எவ்வளோ பெருசா இருக்கு, நம்மளுடைய நிறம், தோலுடைய நிறம் எப்படி இருக்கு, இது வேற அழகு. ஆனா உள்ளார்ந்த அழகு, அது வரும் பொழுது ஆத்மாவினுடைய அந்த அழகு வெளியில வரும் பொழுது, இயற்கையாகவே நம்மை பார்க்கும் பொழுதும் நமக்கும் திருப்தியாக இருக்கும், நம்மை பார்ப்பவர்களுக்கும் திருப்தியாக இருக்கும். இதுதான் அபவுட் அப்ரிஷியேட்டிங் அபவுட் த செல்ஃப். ஃபீலிங் பியூட்டிஃபுல். நல்ல ஒரு அழகான உணர்வை கொண்டிருப்பது இஸ் நத்திங் டு டூ வித் வாட் யூ லுக் லைக். நீங்க எப்படி இருக்கிறீங்க பார்க்கறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல உணர்வை கொண்டிருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அழகா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படி கிடையாது. அதற்கும் நல்ல அழகான உணர்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆத்மா அழகாக பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும்போது அகத்தின் அழகு தான் முகத்தின் மூலம் வெளிப்படுது. இதுதான் சுய அன்பு. சுயத்தின் மீது செல்ஃப் லவ், சுயத்திற்கு அன்பை கொடுப்பது இதுதான். சுயத்திற்கு மதிப்பு கொடுப்பது இதுதான். சோ இப்ப வந்து நம்ம போய் உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் உங்களுக்கு யாரு அப்படின்னு இப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா, யாரு யாரு அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஆள் நம்ம தான். நாம தான் நமக்கு முக்கியமான ஆள். நம்மை விட முக்கியமானவர்கள் நமக்கு வேறு யாரும் கிடையாது. இது வந்து செல்ஃப் சென்டர்ட், சுயத்திலேயே மூழ்கி இருக்கிறது அப்படி கிடையாது. சுயத்தை பற்றி அழகான தெளிவான மதிப்பீடு, வேல்யூ இருக்கிறதுனால இந்த ஒரு உணர்வு, நான் தான் முக்கியம். ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன், தெளிவா இருக்கிறேன் என்னை பத்தினா அதன் அடிப்படையில தான் நான் செய்வதும் சிந்திப்பதும் மற்றவர்களோடு தொடர்புல வருவதும் எல்லாமே இதன் அடிப்படையில தான் அமைந்திருக்கு. ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அன்கண்டிஷனல். சுயத்தை நான் நேசிப்பது எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் இருப்பது. சுயத்தினுடைய மதிப்பு எதன் அடிப்படையில வரணும் அப்படின்னா, நம்மை யாரென்று நான் உணர்கின்றேன், என்னை நான் யாரென்று உணர்கின்றேன், உங்களுடைய அவேர்னஸ், உங்களுடைய தனித்தன்மை, இத ரெண்டின் அடிப்படையில வருவது தான் சுய மதிப்பீடு. என்னை யாரென்று நான் நினைக்கின்றேன், உணர்கின்றேன், அவேர்னஸ் அண்ட் யுனிக்னஸ். சுய மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கிருந்து வருதுன்னா, என்னுடைய வேல்யூஸ், என்னுடைய குணாதிசயம், என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு நான் எதை மதிப்புமிக்க விஷயங்களாக நினைக்கிறேன், அதுவும் என்னுடைய தெய்வீக குணங்கள், இதிலிருந்து வருவதுதான் சுயமரியாதை. ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, நான் எப்படி என்னை பற்றி நான் சிந்திக்கின்றேன், நான் எவ்வாறு இருக்கின்றேன் அப்படிங்கிறதை அடிப்படையாக கொண்டிருக்கு. இதை செய்வதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவர்களையும் நம்மால் பாராட்ட முடியும். சுயத்தை
பாராட்டி இதெல்லாம் இவ்வளவு சிறப்பு இருக்கே அப்படின்னு எந்த அளவு சிறப்பை நாம் பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு வெளியில எல்லாமே நமக்கு சிறப்பாக தெரியும் கண்களுக்கு. எப்படி அதை நாம் வெளிப்படுத்துறோமா? மனசுலயே வச்சிருந்தா முடியாது. தேங்க்யூ சொல்லுங்க. சூப்பர், பெஸ்ட், குட் ஜாப், நல்லா செய்திருக்கிறீங்க அப்படின்னு மனமாற பாராட்டணும். இந்த பாராட்டுற விஷயத்துல நாம கஞ்சத்தனமா இருக்கவே கூடாது. பொறாமைப்படவே கூடாது யாரையும் பார்த்து. அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பொத்தி வைக்க கூடாது. பொறாமைன்னா என்ன? யார்கிட்டயோ இருக்கு, நம்ம கிட்ட இல்லை, அதுதானே பொறாமை. ஆனா நமக்கு வேணும். அப்போ அந்த நல்ல விஷயத்தை நாம வளர்த்துக்கிட்டோம், நாம பழகிட்டோம்னா நம்மகிட்ட வந்துருமே. அப்புறம் பொறாமை அப்படிங்கிற உணர்வே நமக்கு இல்லாம போயிடும், இல்லைங்களா? அது போல ஆசம், நல்லா செய்திருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பாராட்ட கத்துக்கணும். ஏன்னா இந்த அன்புக்கு அப்புறம் மனிதர்களுக்கு தேவையான விஷயம், 2வது விஷயம் என்னன்னா இந்த பாராட்டு தான். பாராட்டுறதுன்னா என்ன? மற்றவர்களை அப்படியே ஏத்துக்கிறது. டோட்டல் அக்செப்டன்ஸ் ஆஃப் பீப்புள் வித்தவுட் பீயிங் ஜட்ஜ்மெண்டல். அப்போ ஏன் நாம இதை செய்யணும், இதை ஏன் பாராட்டணும் அப்படின்னா, நாம பாராட்டுறது என்னவோ மத்தவங்களை, ஆனா அவங்கள அப்படி செய்யும் போது முதல்ல அதுல லாபம் அடைகிறவங்க நாம தான். நாம் அப்படியே நம்ம எனர்ஜி லெவல் ரைஸ் ஆயிடும், லிஃப்ட் ஆயிடுவோம். எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எது வந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. எதை வேணாலும் நம்மளால செய்ய முடியும். அந்த அளவு சக்தி கிடைக்கும் அந்த எனர்ஜி ரைஸ் ஆகும்போது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாராட்டணும். அப்புறம் இந்த உலகத்தை எப்படி, மற்றவர்களை எப்படி ஏன் பாராட்டணும், இந்த உலகம், நாம் இருக்கும் இந்த உலகத்தை ஏன் பாராட்டணும் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று மற்றொன்றோடு தொடர்புடைய விஷயங்கள். நாம தனியாக வாழ முடியாது. நம்ம எல்லாருமே இன்டர் கனெக்டட். ஒருவர் மற்றவரோடு ஒரு தொடர்புல தான் நாம இருக்கிறோம். தனியா இருக்க முடியாது. ஒரு குடும்பம் அப்படின்னு 4 பேர் இருக்கிறோம். வேலைக்கு போறோமா, அங்க ஒரு கம்யூனிட்டி. ஒரு தெருவுல இருக்கிறோமா, ஒரு நகர்ல இருக்கிறோமா, அது ஒரு கம்யூனிட்டி. ஒரு ஊரு, ஒரு நாடு, அப்புறம் ஒரு உலகம். இப்படின்னு நாம எல்லாருமே ஒருத்தர் மற்றவரோடு சேர்ந்துதான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ இவ்வளவு பேர் இருக்கிற போது எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா நம்ம எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்ம எல்லாரும் வித்தியாசப்பட்டவர்கள். இந்த வித்தியாசம், வெரைட்டி இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கையில வெவ்வேறு விதமான சுவை இருக்கு இல்லையா, அது போல இந்த வெரைட்டி, விதவிதமா இருப்பதுதான் வாழ்க்கையை பாராட்டுவதற்குரியதாக இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திப்போம், எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான் தெரியும் அப்படின்னா நாம இந்த மாதிரி சேர்ந்தெல்லாம் வர முடியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும். பேசணுமா யாராச்சும்? யாருமே பேச வேண்டாம், யாருமே கேட்க வேண்டாம். எல்லாரும் தனித்தனியா இருப்போம், வெரைட்டி இல்லைன்னா. ஸோ அதனால இந்த வித்தியாசப்பட்டு இருக்கிறது எவ்வளவு அழகான விஷயம் இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஒரே மாதிரிதான் சிந்திப்போம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? இப்ப ஒரே ஒரு கலர் தான் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா எப்படி இருக்கும்? மரம், செடி, கொடி, ஆறு, கடல், வானம் எல்லாமே ஒரே கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த உலகம் போர் அடிக்குமா இல்லையா? அது போல நாம் எல்லாரும் வித்தியாசப்பட்டிருப்பதுதான் வாழ்க்கையில ஒரு அழகை கொண்டு வந்திருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு பெரிய மனசு வேணும். மூளை ஒண்ணு கஷ்டமான புரியாத விஷயம் இல்லை. மனசு குறுகி போயிடுச்சு. மனம் தாராள மனம் வரணும் நமக்கு. ஏன்னா இப்ப வாழ்க்கையில பாருங்க, நம்ம தனியா ஒருத்தர் வாழ முடியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இன்டர் கனெக்டட். ஒருத்தர் பேப்பர் போடுறாரு, ஒருத்தர் மில்க் மேனா இருக்கிறாரு,
டெய்லரா இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஆசாரியா இருக்கிறாரு. எல்லா வேலையும் ஒருத்தருக்கு முடியுமா? ஒருத்தர் டாக்டரா இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் படிச்சுட்டு 1000 பேருக்கு சேவை பண்றார். அதுபோல ஒருத்தருக்கு வந்து ஆசாரியா இருக்கிறார்ன்னா, அவர் இத்தனை பேருக்கும் ஃபர்னிச்சர் செய்து தரார். அப்ப நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ் நம்ம குடுக்குறோம். மத்தவங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல் இன்டர் கனெக்டட். அப்படிங்கிறபோது, நாம் பாராட்டும் விஷயம் அப்படிங்கிறது இருக்கும்போது, நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இருக்க முடியாது. நாம் சார்ந்து இன்டர் டிபெண்டன்ட் அப்படிங்கிற போது வாழ்க்கையை நம்மால் பாராட்ட முடியும். அதாவது மற்றவர்களையும் நம்மால் பாராட்ட முடியும். இதனால நம்ம மனசு வந்து தூய்மையா இருக்கும். இந்த பொறாமை இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதுபோல இந்த பாராட்டுதல் அப்படின்னாக்கா, நான்னு சிந்திப்பதை விட்டுட்டு நாம்னு சிந்திக்க பழகிக்கணும். அப்படின்னாக்கா சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு பெருசா தெரியாது. இதை ஏன் வந்து நாம செய்யணும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, நம்மளுடைய வைப்ரேஷன், நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகரித்துக் கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். எல்லா நேரத்திலயும் நம்ம எனர்ஜி லெவல் ஹையா இருக்குன்னா, நம்மளால பல விஷயங்களை சாதிக்க முடியும். இப்ப பாருங்க, நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு நீங்க ஒரு எனர்ஜி போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த எனர்ஜியை விட இப்ப நீங்க உயர்ந்த நிலையில இருந்தா தான், அந்த பிரச்சனையை நீங்க உருவாக்கின பிரச்சனையை தீர்ப்பதற்கான சக்தி உங்ககிட்ட இருக்கும். அந்த பிரச்சனை லெவல்லயே நீங்களும் இருந்தீங்கன்னா, உங்களால அதை தீர்ப்பதற்கு சக்தி இருக்காது. அதை விட உங்க சக்தி நிலை உயர்வாக இருக்கணும். அ புரியும்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு கோபம் வருது. உங்களுக்கும் அதே அளவு கோபம் வரும்னா, அங்க பிரச்சனைய தீர்க்க முடியுமா? அவரை விட நீங்க பொறுமையானவர், அமைதியானவராக இருந்தீங்கன்னு சொன்னா, கோபத்தை அதிகரிக்காம உங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால எப்பயுமே நம்ம எனர்ஜி லெவல் ஹையா இருந்தா தான் நம்மால் ஒன்றை சாதிக்க முடியும். அப்போ இந்த எனர்ஜி லெவல நாம அதிகரிக்கணும் அப்படின்னா, இந்த அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது பாராட்டக்கூடிய அந்த மனோநிலையில நாம எல்லாத்தையும் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த பாராட்டக்கூடிய அந்த மனநிலை, அதாவது எல்லாத்தையுமே மதிப்பு கொடுத்து பெரிதாக நினைக்கக்கூடிய அந்த மனநிலை நம்ம கிட்ட இருக்குன்னா, அதுதான் ஒரு அஸ்திவாரம். வாழ்க்கையில நாம் விரும்பும் அனைத்தையும் ஈர்ப்பதற்கு அட்ராக்ட் பண்ணுவதற்கு அதுதான் சரியான மனநிலை. இப்ப பாருங்க, ஒரு காந்தம் இருக்கு. அந்த தன்மை இருக்கிறதுனால அது என்ன விஷயங்கள் அதை சுற்றி இருந்தாலும் அது வந்து அதை ஈர்த்து கொள்ளும். ஆட்டோமேட்டிக்காக அந்த காந்தத்தினுடைய சக்தி அந்த விஷயத்தை தன் பக்கம் ஈர்த்து விடும். அந்த இன்னொரு விஷயம் வந்து பவர்லெஸ்ஸா இருக்கும் காந்தத்தின் முன்னாடி. ஒண்ணுமே செய்ய முடியாது. காந்தம் சொல்றதுதான் அது செஞ்சு ஆகணும். அப்படிப்பட்ட ஸ்திதியாக இருக்கும் நம்முடைய மனோநிலை. எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய, மதிப்பு கொடுக்கக்கூடிய, அந்த நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம் வாழ்க்கையில நமக்கு வேண்டியதை அனைத்தும் நம் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்துவிடும். அப்புறம் நமக்கு அவ்வளவு சுலபமாக இருக்கும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டாம். எனர்ஜியை மட்டும் ரைஸ் பண்ணிட்டாலே போறோம். ஆனா இதை செய்வதற்கு நாம் உண்மையானவர்களாக இருக்கணும். பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் உதட்டளவுல, சும்மா ஒரு சொல் அளவுல எதையோ ஒண்ணு சொல்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உண்மையான மனப்பக்குவத்தோட, உண்மையான நிலையில இருந்து நாம வந்து பாராட்டணும். அப்போதான் இந்த வைப்ரேஷன்லாம் வேலை செய்யும். மனிதர்களை எல்லாம் ஏமாத்திடலாம் ஈஸியா. ஆனா இயற்கையை எல்லாம் வந்து ஏமாத்தவே முடியாது. எந்த அளவு சத்தியம் இருக்கோ, உண்மை இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளால அதை வந்து நடைமுறையில பார்க்க முடியும். அதன் பிறகு இந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தோடு ரொம்ப ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம். இப்போ இந்த நன்றி உணர்வோட இருக்கிற அந்த மக்கள்
எப்படின்னா, இயல்பா உங்களால ஈஸியா தூங்க முடியும். நல்ல ஒரு தரமான தூக்கம் இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து உடல்நிலை பாதிப்படையாது. அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். அவங்களால எக்ஸர்சைஸ் பண்ண முடியும். அ இந்த நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். மனசு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா, அது உடல் ஆரோக்கியத்திலயும் தெரியும். அதே மாரி இமோஷனல் உணர்வுகள் அளவிலயும் வந்து இந்த நன்றி உணர்வோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. மற்றவர்களை விட ஆக்கப்பூர்வமான மனிதர்களாக இருப்பாங்க. மத்தவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாமே எமோஷன்ஸ் அவங்க உணர்வுகள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். அதே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தா கூட உடனே ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விதத்துல வந்து நாம் பாராட்டும் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, நம்மால் வந்து ஒரு சிறந்த முறையில நல்ல ஒரு வேல்யூபிள் லைஃப் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்ட்டு இல்லாம, ஒரு மதிப்பிற்குரிய நல்ல மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையை வந்து நம்மால் வாழ முடியும். இந்த ம் மனிதர்கள் வந்து இப்ப நாம வாழணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து சொல்றோம் இல்லைங்களா? அடிப்படையான உணவு, உடை, உறைவிடம் வேணும் அப்படின்னு சொல்றோம். அது இருக்குன்னா, அடுத்த கட்டத்துல மனிதர்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். சுதந்திர உணர்வு. யாரும் என்ன கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. அது இதுன்னு. அது வந்து மேலோட்டமான புரிதல். ஆனா உண்மையான சுதந்திரம் அப்படின்னா, விகார குணங்கள், நம்முடைய வேண்டாத தீய பழக்கவழக்கங்கள், சமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. அதிலிருந்தெல்லாம் விடுதலை முதல் விஷயம். 2வது விஷயம் அன்பும், ஏற்றுக்கொள்ளும் தன்மையும். அக்செப்டன்ஸ் நம்மை மத்தவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஜாஸ்தியா வேண்டியிருக்கு. அதன் பிறகு சுய மதிப்பும், மரியாதையும். இந்த 3 விஷயமும் அடிப்படை தேவைக்கு அப்புறம் எல்லாருக்குமே வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்மளால இந்த பாராட்ட முடியும் அப்படின்னா, நம்மை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும், வெகு தொலைவில் இருக்கிறவங்கள கூட உலகம் முழுக்க இருக்க எல்லாரையும் நாம வந்து மதிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம மனசார ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தியானத்துல நாம நினைக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்முடைய உலக குடும்பத்திற்காக நாம் கொண்டிருக்கும் சிறப்பான உணர்வுகள். இப்படி வந்து நாம ஒரு ஒரு வார்த்தைக்கே நம்மளால இன்னும் நிறைய புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த அளவுல நான் என்னுடைய ஷேரிங்க இன்னைக்கு முடிச்சுக்கிறேன்.